வணக்கம். 2026ஆம் ஆண்டு பட்ஜெட், இபிஎஃப் ஓய்வூதியம் உயர்வு, போனஸ் 1/2/2026 அதிரடி 4 அறிவிப்புகள் குறித்து விவரங்களை பார்ப்போம். பட்ஜெட் சார்ந்து இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூடிய விரைவில் கூட்டுமாறு முக்கிய சட்டபூர்வ வரம்பை திருத்துமாறு கோரி ஒரு விரிவான மனுவை சமர்ப்பித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. சமூக பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் முக்கிய கவனம், இந்திய தொழிலாளர் அமைப்பின் கோரிக்கைகள் என்ன என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கான தேதி நெருங்கி வருகிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர இருக்கும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று நம்பப்படுகிறது. இந்த பட்ஜெட்டின் மீது பலவிதமான எதிர்பார்ப்புகள் கிளம்பியுள்ளன. இந்திய தொழிலாளர் அமைப்பான பாரதிய மஸ்தூர் சங்கம் இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூடிய விரைவில் நடத்துமாறு முக்கிய சட்டபூர்வ வரம்புகளுக்கு திருத்துமாறு கோரி ஒரு விரிவான மனுவை சமர்ப்பித்திருக்கிறது. சமூக பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் முக்கிய கவனம். பிப்ரவரி 2026 மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பாக பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திர ஹிந்தே தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு புதுடில்லியில் மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டியாவை சந்தித்தது. நாடு தழுவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தொழிலாளர் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சமூக பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் பாதுகாப்பு ஆகியவை குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டது. பிஎம்எஸ் இந்திய தொழிலாளர் மாநாட்டை கூடிய விரைவில் கூட்டுமாறு முக்கிய சட்டபூர்வ வரம்புக்கு திருத்துமாறு கோரி ஒரு விரிவான மனுவை சமர்ப்பித்தது. அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள்: இபிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ உச்சவரம்பை அதிகரித்த, போனஸ் கணக்கீட்டு வரம்பை திருத்துதல், பணிக்கொடை தொகை 15 நாட்களிலிருந்து 30 நாட்களாக உயர்த்துதல், குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து கணிசமாக அதிகரித்தல், அனைத்து திட்ட பயனாளிகளுக்கும் அதிக மதிப்பூதியம் மற்றும் ஊக்கத்தொகைகள், ஐஓசிஎல், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், கூடங்குளம் அணுமின் நிலையம், தனியார் தொலைத்தொடர்பு மற்றும் மாநில மின்சார வாரியங்களிலிருந்து உதாரணங்களை குறிப்பிட்டு தனியார், பொதுத்துறை மற்றும் அரசு துறையில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் அந்த குழு எடுத்துரைத்தது. ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம் 1970 பிரிவு 25(2)(5)(a) கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த சட்டப்பிரிவு ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. விதிகளை மீறும் அல்லது தொழிலாளர்களை சுரண்டும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் முகவர் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஎம்எஸ் வலியுறுத்தியுள்ளது. இந்த குழுவில் துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீ சுரேந்திரகுமார் பாண்டே, அமைப்பு செயலாளர் பி. சுரேந்திரன், தேசிய செயலாளர் ஸ்ரீ கிரீஷ் ஆர்யா மற்றும் ஸ்ரீ ராம்நாத் கணேஷ் மற்றும் மண்டல அமைப்பு செயலாளர் ஸ்ரீ அனுபம் ஆகியோர் அடங்குவர். தனியார் துறை ஊழியர்களுக்கான கோரிக்கைகள். 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நெருங்கி வரும் நிலையில் தனியார் துறை மற்றும் பிற துறையில் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதற்கும் அனைத்து துறைகளிலும் நியாயமான நடவடிக்கையை உறுதி செய்வதற்கும் இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐ மற்றும் ஓய்வூதிய வரம்புகளை சரியான நேரத்தில் திருத்தியமைப்பது மிகவும் முக்கியம் என்று பிஎம்எஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.